உலகில் தேடி தேடி அலைந்தாலும் மீண்டும் அமர முடியாத சிம்மாசனம் தாயின் கருவறை. இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். கோவிலுக்கு செல்லாமல் கைகூப்பி வணங்காமல் உன் ஆசையை நிறைவேற்றும் ஒரு தெய்வம் அம்மா. எல்லா குற்றங்களையும் மன்னிக்கும் ஒரே நீதிமன்றம் நம் அன்புள்ள அம்மாவின் இதயம். காலம் முழுவதும் நம்மை வயிற்றிலும் தோளிலும் மடியிலும் மார்பிலும் சுமப்பவள் தாய் மட்டுமே. ஆழ்கடல் பெருமை அம்மா, வலியின் சிகரம் அம்மா, வாழ்வின் தேடல் அம்மா, கருணையின் உருவம் அம்மா, கற்பத்தின் புனிதம் அம்மா. உலகிலேயே சிறந்த தெய்வம் தாய் மட்டுமே. உலகிலேயே மிக சிறந்தவர்கள் தாயை நேசிப்பவர்கள் மட்டுமே. வயது வித்தியாசம் பார்ப்பதில்லை, அம்மாவின் கொஞ்சலில் மட்டும் நாம் இன்னும் குழந்தையாக. தமிழில் அம்மா என்ற சொல் எப்படி வந்தது என்று தெரியாது. ஆனால் அன்பு என்ற சொல் நிச்சயம் அம்மாவிடமிருந்துதான் வந்திருக்கும். எங்களை நடக்க வைத்து பார்க்க வேண்டும் என்ற ஆசையை விட நாங்கள் விழுந்துவிடக்கூடாது என்ற கவனத்தில் தான் இருந்தது அம்மாவின் தாய்ப்பாசம். நம் உள்ளத்தின் உள்ளே வாழும் ஒரு உன்னதமான தெய்வம் அம்மா. 10 மாதம் சுமை, 1 மணி நேர வலி, அனைத்தையும் மறந்தால் குழந்தையின் முதல் அழுகை சத்தம் கேட்டதும் அம்மா. முகத்தை காணும் முன்பே நேசிக்க தெரிந்தவள் தாய் மட்டுமே. கருப்பை ஒன்றை காதலோடு சுமக்கிறாள், வலியென்று தெரிந்தும் வரம் கேட்கிறாள். மறுபிறவி பெற்று நமக்கு உயிர் தருகிறாள் அன்னை. அன்னையின் அன்பில் அரவணைக்கப்பட்ட அனைவருமே அன்பானவர்கள், அறிவானவர்கள், அழகானவர்கள். வானத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் இருந்தாலும் நாம் ரசிப்பது நிலவைத்தான். பூமியில் எத்தனை பெண்கள் இருந்தாலும் நம்மை நேசிப்பது பெற்ற தாய் மட்டுமே. விழிகளை சுமக்கும் இமைகளுக்கு விழிகள் என்றுமே சுமையானது அல்ல. கருவை சுமக்கும் தாய்க்கு குழந்தைகள் என்றுமே சுமையாக இருந்ததில்லை. உன்னை 10 மாதம் தவமிருந்து படைத்த அம்மாவின் சொல்லை தட்டாதே. நமக்கு இந்த உலகில் முகவரி கொடுத்த தொப்புள் கொடி உறவு. வாழ்வதற்கு வாடகை கேட்காத ஒரே இடம் என்றால் அது தாயின் கருவறை மட்டும்தான். நிழல் கூட வெளிச்சமில்லாத போது நின்றுவிடும். ஆனால் தாயின் அன்பு நம் உயிர் பிரியும் வரை கவசம் போல் நின்று காக்கும். வழி கொடுத்து பிறந்தாலும் பிள்ளைக்கு ஒரு வழி என்றால் துடிக்கிறது தாயின் தூய்மையான இதயம். தாய் என்ற ஒரு சக்திக்கு முன்னால் உலகில் வேறு எந்த சக்தினாலும் எதிர்த்து நிற்க முடியாது. இந்த உலகில் அளவிட முடியாதது என்று ஒன்று உள்ளது என்றால் அது தாயின் பாசம் மட்டும்தான். துன்பங்கள் வரும் தருணம் தாயின் மடி சொர்க்கம். தாயை வணங்குவோம், தாய்மையை போற்றுவோம். அனைவருக்கும் என் இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள்.